குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து டிஸ்கஸ் பண்ணதுடைய கன்டினியூஷன். நம்ம நேத்து நம்மளுடைய ஏபிபி கிளாஸ்ல சிஆர்பிசில சாப்டர் 24 ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்குயரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ் அது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்குயரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 300ல ஆரம்பிச்சு செக்ஷன் 327 வரைக்கும் போகக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ அதில் நம்ம நேற்று செக்ஷன் 300ல ஆரம்பிச்சு 311A வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் 312லேருந்து இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய 327 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் வித் ரிகார்ட் டு மல்டிபிள் சாய்ஸ் பேப்பர் 1ல அதிகமாக கேள்விகள் கேட்பதற்கு இந்த பர்டிகுலர் சாப்டர்ல வாய்ப்புகள் அதிகம். சரியா? நம்ம லாஸ்டா அந்த 301, 2, 3 அதெல்லாம் பார்க்கும் பொழுது முக்கியமான சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். வித் ரிகார்ட் டு டெண்டர் ஆர் பார்டனிங் ஆஃப் அக்கம்ப்ளிஸ், டெண்டர் ஆஃப் அதர் பர்சன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எ பர்சன் ஹாஸ் பீன் கன்விக்டட் ஆர் அக்விட்டட் அகெயின் யூ ஷுட் நாட் பி ட்ரைட் அப்படிங்கிறத பார்த்தோம். செக்ஷன் 300ல பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கேஸை ஒன்ஸ் இட் ஹாஸ் பீன் என்ன சொல்றது, ஒரு கம்பெனி ஆர் ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி ஆர் அசோசியேஷன் ஒரு அஃபென்ஸை பண்ணால் அவங்களுக்கு எப்படி நம்ம அந்த இதை ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் வேன் கார்பரேஷன் ஆர் ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிஸ் அண்ட் அக்யூஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி செக்ஷன் 311A பார்த்தோம் லாஸ்டா. அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவர் டு ஆர்டர் த அக்யூஸ்ட் டு கிவ் ஸ்பெசிமன் சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆனால் அந்த மேண்டேட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச் பர்சன் தட் இஸ் த அக்யூஸ் ஷுட் பி அரஸ்டட் in connection with the investigation of the trial related to that case. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த அக்யூஸ் பர்சனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கோ அல்லது சிக்னேச்சரையோ ஆர்டர் பண்ணுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் வி யூஸ் டு சே நோ பர்சன் ஷால் பி கம்பல் டு பி எ விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு பார்த்துருக்கோம். செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 20ல 20 கிளாஸ் 1ல பார்த்துருப்போம். 20 கிளாஸ் 1 எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா, 20 கிளாஸ் 2 டபுள் ஜியோ பார்ட்டி, அதுக்கடுத்து 20 கிளாஸ் 3ல செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் ஒரு குற்றவாளியை அல்லது குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபரை ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை கொடுக்க சொல்றதோ இல்லை ஒரு ஸ்பெசிமன் சிக்னேச்சரை கொடுக்க சொல்றதோ சட்டப்பூர்வமான சரியான ஒரு விஷயம் தான். அது செக்ஷன் 311A சொல்லியிருப்பாங்க. ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்குயரிஸ் அண்ட் ட்ரையல். ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜ்டா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது அவருடையது தான் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வில்ல பேஸ் பண்ணி ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. அந்த வில்லு கொஸ்டின்ல இருக்கு. அந்த வில்ல இருக்கக்கூடிய சிக்னேச்சர் அந்த நபருடைய சிக்னேச்சரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இல்லை ஒரு ஃபோர்ஜ் பண்ணி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபோர்ஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை அந்த ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை சிக்னேச்சரையோ கேட்குறோம் ஸ்பெசிமனை அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆகாது, செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வராது. ப்ரொவைடட் என்ன மேண்டேட்ரினா தட் பர்சன் ஷுட் பி அரஸ்டட் வித் ரிகார்ட் டு திஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ப்ரொசீடிங் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம செக்ஷன் 312ல இருந்து பார்க்க போறோம். செக்ஷன் 312 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ஸ் அண்ட் விட்னஸஸ். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ஸ் அண்ட் விட்னஸஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஏற்கனவே சில ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருந்தா subject to any rules made by state government, the court may from the government fund can direct to be any amount to be paid to the complainant or witnesses who is attending the court அப்படின்னு சொல்றது. அப்போ அக்யூஸ்டுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு வழக்கு விசாரணைக்கு தேவையான அந்த பண உதவியோ அல்ல வந்துட்டு போற செலவையோ கொடுக்கறதுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. செக்ஷன் 312 இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ஸ் அண்ட் விட்னஸஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் any inquiry, trial or other proceeding before such court under this code அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வழக்கின் விசாரணைக்கு ஒரு ட்ரையலுக்கு ஒரு நபர் ஆஜராக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான அந்த பேமெண்ட்டை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் த கன்சர்ன் கோர்ட் மே ஆர்டர் பே. சரியா? இது செக்ஷன் 312. தென் செக்ஷன் 313 ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றம் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களிடம் எத்தனை அக்யூஸ்ட் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேள்விகள் கேட்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிராக இந்த சாட்சியங்கள் இருக்கு, இந்த ஆதாரங்கள் இருக்கு, இந்த சாட்சி இதை எப்படி சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்ஸ் த ப்ராசிக்யூஷன் விட்னஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் இப்போ டிஃபென்ஸ் விட்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
கேட்பாங்க இல்லையா? அதான் 313 கொஸ்டினரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த செக்ஷன் 313 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டு எக்ஸாமைன் த அக்யூஸ்ட். அந்த செக்ஷன் 313ல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவர் எப்ப கேட்கலாம்? வழக்கு விசாரணையின் ஆரம்பிக்கும் போதே கேட்கறது ஒண்ணு. அதே மாரி விட்னஸஸ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாரி டைம்ல என்னென்ன இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அவருக்கு பாதகமாக இருக்கக்கூடிய அந்த சாட்சியங்களின் வாக்குமூலங்கள், ஆவணங்களின் பகுதிகளின் அடிப்படையில பொதுவாக ஒரு நீதிபதி கேள்வி கேட்பது. சரியா? இந்த 313 கொஸ்டினிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கம்பல்சரியா ஒரு அக்யூஸ்ட் வந்து பதில் சொல்லணும். இல்ல இப்படிலாம் இருக்குங்கிறதுக்காக அவர் காரணம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாரி அவர் உண்மைய தான் சொல்லணும். அவருக்கு தெரிஞ்சத சொல்லுவாரு. பல நேரங்கள்ல யாருமே தான் குற்றவாளிங்கிறத ஏத்துக்க மாட்டோம். ஸோ அப்ப கண்டிப்பா நான் இல்ல இது பொய் அப்படின்னு தான் சொல்லுவோம். சில நேரங்கள்ல சில பேர் சொல்லாம கூட இருப்பாங்க. ஸோ சொல்லாம கூட இருக்கலாம். பட் என்னன்னா, த கோர்ட் கேன் draw the necessary inference from such activity of that accused person. இப்போ ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபருடைய அந்த 313 கொஸ்டினரிக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடைகளின் அடிப்படையில் அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுவதோ அல்லது வேறு ஒரு வழக்கில் அவரை ஒரு குற்றவாளியாகவோ என்ன பண்ணலாம்? தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ 313 கொஸ்டினரிங்க it can be used as an evidence against the accused in current case as well as in any other case, and even some inference can be drawn when the person gives some answer or remains silent. But in no way a person, that is the accused, can be compelled to give a statement. அதான் section 313 என்னன்னு பார்ப்போம். Section 313 power to examine the accused. Subsection 1 in every inquiry or trial for the purposes of enabling the accused personally to explain any circumstances appearing in the evidence against him, the court A may at any stage, without previously warning the accused, put such questions to him as the court considers necessary. அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? In every inquiry or trial for the purpose of enabling the accused personally to explain any circumstances appearing in the evidence against him. அப்போ அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழக்கில் உங்களுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுக்கு எதிராக இத்தகைய சாட்சியம் இருக்கு அப்படிங்கிறத அந்த நபர்கள் பர்சனலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம்? நேரடியாக 313 கொஸ்டினிங்க அந்த நீதிமன்றம் கோர்ட் என்ன பண்ணுது? கோர்ட்னா த பிரிசைடிங் ஆஃபீஸர் அவர் என்ன பண்றாரு? ஜட்ஜ் இஸ் ஆஸ்கிங் த அக்யூஸ்ட் பர்சன்ஸ் பர்சனலி டைரக்ட்லி ஒரு ப்ளீடர் கிட்ட கேட்டு அவரு சொல்றதை நம்ம ரெக்கார்ட் பண்றது கிடையாது. அதுதான் அவங்க சொல்றாங்க. அவங்க அதை பர்சனலா தெரிஞ்சுக்கணும் வித் ரிகார்ட் டு சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் த எவிடன்சஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் தம் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கலாம்? ஏ மே அட் எனி ஸ்டேஜ் வித்வுட் ப்ரீவியஸ் வார்னிங் த அக்யூஸ்ட் புட் சச் கொஸ்டின்ஸ் டு ஹிம் ஆஸ் த கோர்ட் கன்சிடர்ஸ் நெசசரி. அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம 164 ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா வாக்குமூலம் கன்ஃபெஷன் பிஃபோர் தட் கோர்ட் கன்ஃபெஷன் ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ல என்ன பண்ணுவோம்னா இந்த வாக்குமூலம் உனக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நீ இதை வந்து வாலண்டரியா சொல்வ அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். பட் ஆனால் 313 கொஸ்டினிங்ல அந்த ப்ரீவியஸ் வார்னிங்கிறது கம்பல்சரி கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஜென்ரலி டு நோ தட் concerned accused should know what is going against him or what is going or proceeding in the case. The court case is going in which direction அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ ஏ வந்து அட் எனி ஸ்டேஜ். அடுத்து பி என்னன்னு பாருங்க. அந்த 313 1B தான் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடியது. அதாவது அந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நீதிமன்றம் என்ன பண்ணுது? ஒரு கொஸ்டின்ஸ் புட் பண்ணது இல்லையா? அது பி ஷால் ஆஃப்டர் த விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன் ஹேவ் பீன் எக்ஸாமைன்ட் அண்ட் பிஃபோர் ஹி இஸ் கால்ட் ஆன் ஃபார் ஹிஸ் டிஃபென்ஸ் question him generally on the case, provided that in a summons case where the court has dispensed with the personal attendance of the accused, it may also dispense with his examination under class B அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சம்மன்ஸ் கேஸ்ல விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த அக்யூஸ்ட் பர்சன் ஆஜராகிறதுல அப்படின்னு சொன்னார். அத்தகைய நபர்களிடம் இந்த கேள்விகளை 313(1)B கேட்க வேண்டிய கேள்விகளில் இருந்தும் அவருக்கு விலக்கு அளிக்கலாம். அப்போ அது நீதிமன்றத்துடைய அந்த டிஸ்கிரிப்ஷனை குறிப்பிடுது. ஸோ 313(1)A வந்து at any stage of a trial the question may be put forth to that accused person. அப்புறம் 1B வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா after the prosecution witness is over and before he is called on defense to question him generally on the case. இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள் PW1 இப்படி சொல்லியிருக்காங்க, எக்ஸிபிட் சோ அண்ட் சோ இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்புடையதாக உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக இருக்கு அப்படி இப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிற ஒரு விஷயம். Then subsection 2 no oath shall be administered when he is examined under subsection 1 அப்படின்னு சொல்றாங்க. no oath shall be administered. so 313 கொஸ்டினுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து சொல்றதெல்லாம் உண்மை
அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் சப்சிக்வெண்டா நம்ம அவர்கிட்ட 313 கொஸ்டின் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் subsection 2 of section 313. Then subsection 3, the accused shall not render himself liable to punishment by refusing to answer such questions or by giving false answer to them. ஸோ நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக அவர் பதிலளிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் வந்து ஒரு தப்பான பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து ஃபால்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காருங்கிறதுனால அதற்காக அவருக்கு ஒரு தண்டனை வழங்கக்கூடிய அவசியமும் கிடையாது. ஸோ இஸ் நாட் himself liable for punishment for both not answering as well as giving false answers. பொதுவாகவே அப்படிதான் சொல்லுவோம். இப்போ ஒரு வழக்குல ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து சம்பவ இடத்துல வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணல, என்னோட வீட்டுல நான் தூங்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல வச்சுதான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம போலீஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு விட்னஸ் மகசரை வச்சு இந்த இடத்துல பொது இடத்தில் அவர்கள் இதை செய்யும் பொழுது அல்லது இதை கடத்த முயற்சி செய்யும் பொழுது நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணோம்னு சொல்லியிருப்பாங்க. அது சம்பந்தமான ஒரு கேள்வியை 313 கொஸ்டின்ல கேட்கறாங்க. வித் ரிகார்ட் டு அஃபென்ஸ் ஆஃப் இல்லீகல் டிரான்ஸ்போர்டேஷன் ஆர் கிட்னாப்பிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நபர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இது போய் நான் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்படவில்லை, நான் வீட்டுல வேலை முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருந்தேன், அப்பொழுது எனது வீட்டின் கதவை தட்டப்பட்டு என்னை விசாரணைக்கு என்று அழைத்து கொண்டு சென்று இப்படி ஒரு பொய்யான வழக்கில் என்னை சேர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மே பி ஃபால்ஸ், that is secondary. For that reason alone, that person cannot be liable to be punished. சரியா? Then subsection 4, the answers given by the accused may be taken into consideration in such inquiry or trial and put in evidence for or against him in any other inquiry into or trial for any other offense which such answers may tend to show he has committed. So அப்போ அந்த கேள்விக்கு பதிலாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து புதுசா அவர் ஏதோ ஒரு அஃபென்ஸ் செஞ்சிருக்காரு அல்லது அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த வழக்கிலே கூட அவருக்கு எதிராக ஒரு விஷயமாக என்ன பண்ணலாம், சேர்த்து கொள்ளலாம். ஸோ போன சப்செக்ஷன் 3க்கும் சப்செக்ஷன் 4க்கு என்ன வித்தியாசம்னா, சப்செக்ஷன் 3ல he need not be compelled to give answers to questions put under section 313 1A or B. அது ஒண்ணு. அதே சமயம் அவர் ஃபால்ஸ் ஆன்சர்ஸ் கொடுக்கறதுனால அவர் லயபிள்னு சொல்ல முடியாது. இது ரெண்டு. ஆனால் சப்செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்செக்ஷன் 4 இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு என்னது, that answers may be taken into consideration in such inquiry or trial அப்படின்னு சொல்றது. சரியா? Then subsection 5, the last subsection under this section 313 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது செக்ஷன் 313 கொஸ்டினரிங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்கொயரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ்ல நேற்று லெஃப்ட் ஓவர் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஷன் 312 இருந்து செக்ஷன் 326 வரைக்கும் அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். செக்ஷன் 313 கொஸ்டினரிங் செக்ஷன், எக்ஸாமினேஷன் ஆஃப் அன் அக்யூஸ்ட் அப்படிங்கிற அந்த செக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான செக்ஷன். அதுல லாஸ்ட் சப்செக்ஷன் 5, the court may take help of a prosecutor and defense counsel in preparing relevant questions which are to be put to the accused, and the court may permit filing of written statement by the accused as sufficient compliance of this section அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ நீதிமன்றம் நினைத்தால் அந்த 313 கொஸ்டினிங்கிறது எப்போ கேட்போம், ரெண்டு வகையில கேட்போம். முக்கியமா ப்ராசிக்யூஷன் விட்னஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு எதிராக இந்த மாதிரியான ஆவணங்கள் இருக்கு, இந்த மாதிரியான சாட்சியங்கள் இருக்குன்றத சொல்லி கேட்கணும். அந்த கேள்விகள் எப்படி எதையெல்லாம் கேட்கணுங்கிறதுக்கு தேவைப்பட்ட ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் ரெண்டு கவுன்சிலுடைய ஒத்துழைப்பையும் பெற்று தேவைப்பட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா கூட அதுக்கு பதிலாக எழுத்துப்பூர்வமா கூட கொடுக்க சொல்லலாம். இட் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த ரெக்கார்ட். சரியா? தென் செக்ஷன் 314 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிட்டன் சப்மிஷன், ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா, அதான் செக்ஷன் 314. ஓரல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மெமரண்டம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு ட்ரையல் வந்து எப்படி ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் சம்மன் அனுப்புவாங்க, ப்ராசிக்யூஷன் விட்னஸ் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல ப்ராசிக்யூஷன் விட்னஸை ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணுவாங்க, சீஃப், அதுக்கப்புறமா கிராஸ், தேவைப்பட்டா அதே மாதிரி ரீ எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் விட்னஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி 313 கொஸ்டினிங் முடிஞ்சிடும். டிஃபென்ஸ் விட்னஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி டிஃபென்ஸ் அவங்களை சீஃப் பண்ணுவாங்க, ப்ராசிக்யூஷன் தேவைப்பட்டா கிராஸ் பண்ணுவாங்க, தேவைப்பட்டா மறுபடியும் ரீ எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் சம் அப் வாட் ஹவ் பீன் டன் இன் தட் ட்ரையல். அந்த ப்ராசிக்யூஷன் தரப்புல யாரெல்லாம் விசாரிச்சார்கள், அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்கள், அதில் எது முரணாக இருக்கிறது, எது அவசியமானதாக இருக்கிறது, எந்த ஆவணங்கள் இவருக்கு எதிராக இருக்கிறது, எந்த ஆவணங்கள் இவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது, எக்ஸிபிட்ஸ் மார்க் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் யார் மார்க் பண்ணிருக்கா, கான்ட்ரடிக்டரி பாயிண்ட்ஸ் என்ன, வேலிட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இரண்டு தரப்புமே என்ன பண்ணணும், தேவைப்பட்டால் ஓரலா சப்மிட் பண்ணா. பொதுவாக ப்ராசிக்யூஷன் அப்படி பண்றது இல்லை. ப்ராசிக்யூஷன் இஸ் ஆல்சோ ஹேவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஆனா என்ன பண்றது கிடையாது. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் பார்த்திருக்கேன், ஈவன் என்ன செஷன்ஸ் ட்ரையல் ஒரு ஸ்பெஷல் கேசஸ்ல கூட, என்டிபிஎஸ் அஃபென்சஸ்ல கூட ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸை
சில டிஃபென்ஸ் கவுன்சில் தான் சப்மிட் பண்றாங்களே தவிர ப்ராசிக்யூஷன் அதை ஒரு பொறுப்பாக எடுப்பதில்லை. சரியா? அது வந்து ஒரு தவறான விஷயம். என்னதான் ப்ராசிக்யூஷனோட டியூட்டி ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ப்ராசிக்யூஷனுடைய கடமைன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு முழுமையான ஒரு செயல்பாட்டை செய்யணும். சரி, செக்ஷன் 314 பார்ப்போம். ஓரல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மெமரண்டம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். சப்செக்ஷன் 1. Any party to a proceeding may, as soon as may be after the close of his evidence, address concise oral arguments and may, before he concludes the oral arguments, if any, submit a memorandum to the court setting forth concisely and under distinct headings the arguments in support of his case, and every such memorandum shall form part of the record அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தரப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசிக்யூஷனுடைய தரப்பு முடிஞ்சிருச்சு, சாட்சிகள்லாம் விசாரிச்சிட்டாங்க அப்படின்னா ஓரல் ஆர்குமெண்ட்டை நான் பிளேஸ் பண்ண போறேன். போஸ்டல் ஃபார் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஒரு வழக்கை வந்து லாஸ்டா யார் விட்னஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தரப்பு ஆர்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏன்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸ் முடிஞ்சு டிஃபென்ஸ் விட்னஸ்க்கு அப்புறமா தான் எவிடன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, 313 கொஸ்டின் வரைக்கும் முடிஞ்சிருது. அப்புறம் ஆர்குமெண்ட்டுக்காக போடுறாங்க. அப்ப அந்த ஓரல் ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெமரண்டம் ஆஃப் ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 314ல அந்த பார்ட்டி யார் வந்து இது பண்றாங்களோ அவங்க பிளேஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் அந்த ஓரல் ஆர்குமெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இட் வுட் பி ஈஸி போத் ஃபார் த கோர்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யூ டு ஷோ இன் நட்ஷெல் வித் ரிகார்ட் டு த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். சரியா? சரி. Then subsection 2. A copy of every such memorandum shall be simultaneously furnished to the opposite party. ஸோ நம்ம கோர்ட்ல எப்பவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? அதே மாதிரி 314ல நம்ம ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட் மெமரண்டம் ஆஃப் ரிட்டன் ஆர்குமெண்ட் சப்மிட் பண்றோம்னா அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த ஓரல் ஆர்குமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்குற மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு காப்பி கொடுத்து அதுல என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரிலே பண்ணிருக்கோங்கிறத we have to make it over. Then subsection 4. The court, subsection 3. No adjournment of the proceeding shall be granted for the purpose of filing the written argument unless the court, for reasons to be recorded in writing, considers it necessary to grant such adjournment. So அதற்காக ஒரு வாய்தா கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க. Then last subsection 4. The court may, if it is opinion that the oral arguments are not concise or relevant, regulate such arguments அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் நீதிமன்றமே அந்த மெமரண்டம் ஆஃப் ரிட்டன் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சப்செக்ஷன் 4ல. பிகாஸ் ஓரல் ஆர்குமெண்ட் மே நாட் பி ப்ரிசைஸ் ஆர் இட் மே நாட் பி இன் ஒரு சீக்வன்ஷியலா ஒரு ஆஸ்பெக்டா இருக்காது. ஸோ டு மேக் இட் மோர் கிளியர், டு மேக் இட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், த கோர்ட் மே இட் செல்ஃப் ஆஸ்க் ஃபார் த கவுன்சில்ஸ் டு சப்மிட் த ரிட்டன் ஆர்குமெண்ட். சரியா? திஸ் இஸ் வாட் செக்ஷன் 314. தென் செக்ஷன் 315. செக்ஷன் 315 என்ன? செக்ஷன் 315 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 315 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 315 வந்து அக்யூஸ்ட் பர்சன்ஸ் டு பி காம்பிட்டன்ட் விட்னஸ். செக்ஷன் 315 ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபரை ஒரு சாட்சியமாக விசாரிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 315 என்ன சொல்லுதுன்னா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ப்ரொவைடட் யூ ஷுட் பி மேக்கிங் அன் அப்ளிகேஷன் இன் ரைட்டிங். இந்த மாதிரி இந்த வழக்கில் நான் ஒரு சாட்சியாக விசாரிக்கப்படுவதற்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவராகவே வந்து ஒரு மனு கொடுத்து ஏத்துக்கிட்டால் அதை மனு நீதிபதியால் அனுமதிக்கப்பட்டு அவர் ஒரு சாட்சியாக விசாரிக்கப்படுவார். அதுதான் வந்து செக்ஷன் 315ல சொல்றது. அதர்வைஸ் த அக்யூஸ்ட், நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் கேஸ்ல ஒரு பிளைன்டிஃபை விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம். பிளைன்டிஃபை விசாரிக்காம போயிட்டா இட் வுட் பிகம் ஃபேட்டல் டு த கேஸ். அதே மாதிரி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ்ல அந்த கம்ப்ளைனண்ட்டை விசாரிக்கலனா இட் வுட் ஆல்சோ பிகம் ஃபேட்டல் டு த கேஸ். ஆனால் ஒரு அக்யூஸ்ட விசாரிக்கணுமா விசாரிக்க கூடாதா, வெதர் இஸ் எலிஜிபிள் டு பி கால்ட் அஸ் அ விட்னஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுதான் செக்ஷன் 315. accused person to be competent witness. Subsection 1. Any person accused of an offense before a criminal court shall be a competent witness for the defense and may give evidence on oath in disproof of the charges made against him or any person charged together him with at the same trial அப்படின்னு சொல்றாங்க. So with the accused person is a competent witness to whom அப்படின்னு பாத்தீங்கன்னா as to the defense அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்காக தான் அவர் சாட்சி சொல்ல போறார். யாரும் வந்து பாக்ஸ்ல ஏறி தனக்கு எதிராகவே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கவே நடக்காது. So he is a competent witness to a defense and in such case he is making as a witness you should take oath and other witnesses என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோமோ அதன்படி என்ன பண்ணணும், அவர் வந்து ஒரு ஓத் எடுத்து அதுல you should disprove with regard to the charges and other allegations made against him with regard to that trial, provided that A, he shall not be called as a witness except on his own request in writing. So அப்போ அவர் காம்பிடன்ட் விட்னஸ் தான் ஃபார் அ டிஃபென்ஸ், பட் he cannot be called
எக்ஸப்ட் அப்பான் இஸ் ரெக்வஸ்ட் ஆன் ரைட்டிங். அவர் எழுத்துப்பூர்வமாக ஒரு விண்ணப்பம் கோரிக்கை கொடுத்தால் மட்டுமே அவரை நம்ம ஒரு விட்னஸாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தென் பி, his failure to give evidence shall not be made the subject of any comment by any of the parties or the court to give rise to any presumption against himself or any person charged together with him at the same trial. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசிக்யூஷன் ஒரு கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கலன்னா அது அந்த கேஸுக்கே ஃபேட்டல் ஆயிடும். ஆனா ஈவன் தோ இஸ் அ காம்பிடன்ட் பர்சன் டு எ டிஃபென்ஸ், அக்யூஸ்ட விசாரிக்கலன்னா ஆஸ் பர் பி ஆஃப் சப்செக்ஷன் 1 என்னது இட் டஸ் நாட் ட்ரா எனி அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் வித் ரிகார்ட் டு த கோர்ட். அப்ப நீதிமன்றம் அவருக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு அனுமானத்துக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. தென் சப்செக்ஷன் 2, எனி பர்சன் அகைன்ஸ்ட் whom proceedings are instituted in any criminal court under section 98 or section 107, கவனிங்க, section 98, 107, 108, 109 or 110, the failure of such person to give evidence shall not be made the subject of மறுபடியும் படிக்கிறேன். subsection 2, any person against whom proceedings are instituted in any criminal court under section 98. section 98 என்னது சிஆர்பிசில அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற சர்ச் அண்ட் ப்ராசஸ் டு கம்பல் ப்ரொடக்ஷன் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல வரும் செக்ஷன் 98. செக்ஷன் 98, 97 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் எப்படி ஒரு ஹை கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான பவர் தான் செக்ஷன் 97 அண்ட் 98. 98 என்னன்னா ஒரு அப்டக்டட் ஃபீமேலை மறுபடியும் ஒப்படைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் செக்ஷன் 98. செக்ஷன் 97 என்னன்னா ஒரு நபரை ஒப்படைக்கக்கூடிய ஒரு விஷயம். 98 இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ரொடியூசிங் த அப்டக்டட் ஃபீமேல் இன் த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். அப்போ நல்ல ஒரு சட்டம் தெரிஞ்சா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஹேபியஸ் கார்பஸ் தான் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நிலக்கோட்டைன்னு வச்சுக்கோங்களேன், திண்டுக்கல்ல இருக்கு. நீங்க ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணணும்னா மதுரைக்கு போய் ஃபைல் பண்ணணும். அப்போ நீங்க திண்டுக்கல்ல இருந்து மதுரை வர நேரத்துக்கு செக்ஷன் 98 சிஆர்பிசில ஒரு பெண் ஒரு காதல் திருமணத்திற்காகவோ அல்லது வேறேனும் விஷயத்திற்காகவோ கடத்தப்பட்டிருக்கிறார் அல்லது எனக்கு யார் மேலே சஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் நேரடியா செக்ஷன் 98 சிஆர்பிசில அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மனுவை தாக்கல் பண்ண சொல்லி அந்த நீதிபதி காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கிட்டு அந்த நபர்களை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். அதான் செக்ஷன் 98 சிஆர்பிசி. சரியா? அதே மாதிரி செக்ஷன் 107, 108, 109 அண்ட் 110 இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா with regard to providing securities for keeping good behavior from the convicted persons in some other cases. அதே மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இவங்கள கிட்ட இருந்தெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த நன்னடத்தையை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கிட்ட நம்ம ஒரு எப்படி ஒரு பெயில் கிராண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஷூரிட்டி ஒரு செக்யூரிட்டி வாங்குறோம் இல்லையா, 2 நபர்கள் அவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கணும், அது வந்து இவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜாமீன் கொடுக்கணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், இவர் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கதான் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி இந்த செக்ஷன் 107, 108, 109 அண்ட் 110 இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே அந்த பொது அமைதியை பாதுகாப்பதற்காக சில நபர்களிடமிருந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதே மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இவர்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பாண்ட்ஸ். சரியா? எனி பர்சன் அகைன்ஸ்ட் whom proceedings are instituted in any criminal court under section 98, 107, 108, 109 or 110 or under chapter 9 or under part B, part C or part D of chapter 10 அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் வந்து ஒரு கலைந்து போக சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா அதை ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதை மீறுபவர்களுக்கு அதை எதிரான ஒரு நடவடிக்கை. சரியா? ஸோ அப்போ மே ஆஃபர் ஹிம்செல்ஃப் as a witness in such proceedings. ஸோ அப்போ இந்த குற்றச்சாட்டுகளுக்காக அல்லது இந்த விஷயங்களுக்காக ஒருவர் மீது ஒரு நடவடிக்கை ஒரு நீதிமன்றத்தில் எடுக்கப்படுகிறது என்றால் அத்தகைய நபர்கள் என்ன பண்ணலாம், அவர்கள் சாட்சியாக அந்த ப்ரொசீடிங்ஸ்ல வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. Provided that in proceedings under section 108, 109 or 110, the failure of such person to give evidence shall not be made the subject of any comment by any of the parties or the court to give rise to any presumption against him or any other person proceed against together with him at the same inquiry அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அப்படி ஒரு சாட்சியமாக வருவதற்கு ஏற்புடையவர்கள், ஆனால் அப்படி அவர்கள் வரல, அவங்க விரும்பல, பிகாஸ் இட் இஸ் ஆன் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் டு அப்பியர் as a witness. அக்யூஸ்ட் உடைய அந்த வாலண்டரி செல்ஃபா அவரா விரும்பி ஒரு மனு கொடுத்து என்ன சாட்சியா விசாரிங்க தான் சொல்றாரு. அப்படி அவர் விசாரிப்பதற்கு மனு அளிக்கவில்லை, அவரையும் விசாரிக்கவில்லை, அதற்கு அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலங்கிறதுக்காக அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு அட்வர்ஸான ஒரு ஃபைண்டிங்கை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
இதுதான் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 315. செக்ஷன் 316 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ இன்ஃப்ளூயன்ஸ் டு பி யூஸ்ட் ஆஸ் டு இன்டியூஸ் டிஸ்க்ளோஷர். செக்ஷன் 316, நோ இன்ஃப்ளூயன்ஸ் டு பி யூஸ்டு டு இன்டியூஸ் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இதே மாதிரியான வார்த்தை எங்க பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டியூஸ் செக்ஷன் 24 ஆஃப் த எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்த்திருப்போம். அதாவது ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு வாக்குமூலம், கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு கிரிமினல் கேஸ்ல கில்ட் இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வாக்குமூலம் வாங்குவதற்காக அவருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோ, ஒரு த்ரெட்டோ, ஒரு ப்ராமிஸோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 316ல போன செக்ஷன் 316, நோ இன்ஃப்ளூயன்ஸ் டு பி யூஸ்ட் டு இன்டியூஸ் டிஸ்க்ளோஷர் எக்ஸப்ட் ஆஸ் ப்ரொவைடட் இன் செக்ஷன் 307, 6 and 307. No influence by means of any promise or threat or otherwise shall be used to an accused person to induce him or to disclose or withhold any matter within his knowledge. அப்போ ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அல்லது சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கிட்ட என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு ப்ராமிஸோ த்ரெட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் இன் 2 cases அண்டர் செக்ஷன் 306 and செக்ஷன் 307. செக்ஷன் 306, 307, 308 என்னது, பார்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு நபரை, ஒரு கோ அக்யூஸ்ட அக்கம்ப்ளிஸா மாறிடுறேன், நான் அப்ரூவரா மாறிடுறேன் அப்படிங்கிற அந்த ரீசன்ஸ்க்காக நம்ம அவர்கிட்ட இருந்து, உனக்கு நான் அப்ரூவரா மாறினா ஐ வுட் பி அக்விட்டிங் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டு தான் அவருடைய வாக்குமூலம் வாங்குறோம். அப்ப அந்த கேசஸ்ல பண்ணலாம். பிகாஸ் அவரை எப்ப நம்ம அவருடைய அந்த வாக்குமூலத்தை ஏத்துக்கிறோம், ஆன் அ கண்டிஷன் தட் he should disclose all the details known to him in that particular case. அப்போ அந்த 306, 307ல எவர் ஒருவருக்கு அந்த பார்டனிங் கொடுக்குறோமோ, அந்த பொது மன்னிப்பை வழங்குகிறோமோ, அவர் அந்த பெனிஃபிட்டை அவர் வாங்குறதுனால அவர் வந்து நம்ம இது பண்ணலாம். இதுதான் வந்து செக்ஷன் 316. சரியா? Then section 317, provisions for inquiries and trial being held in the absence of accused in certain cases. இப்போ நான் டக்குன்னு அடுத்தடுத்து சொல்லிடுறேன். செக்ஷன் 317 பொறுத்த வரைக்கும் 2 சப்செக்ஷன் இருக்கு. ப்ரொவிஷன் ஃபார் இன்கொயரிஸ் அண்ட் ட்ரையல் பீயிங் ஹெல்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் இன் சர்டைன் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சில விஷயங்கள் அந்த ப்ரொசீஜரை கண்டிப்பா அந்த அக்யூஸ்டுடைய பிரசன்ஸ்ல தான் நம்ம வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருந்தும் நீதிமன்றம் நினைத்தால், இவர் இருந்தால் சரியான முறையில் நம்மளுடைய அந்த ப்ரொசீடிங்ஸை நடத்த முடியாது, இவர் தொடர்ந்து இடையூறு அளித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது இவருடைய அந்த பிரசன்ஸ் இஸ் கிரியேட்டிங் அனானிமிட்டி, ஒரு தேவையில்லாத ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு நினைச்சா அவர் என்ன பண்ணலாம், டிஸ்பென்ஸ் பண்ணலாம். அதுதான் சப்செக்ஷன் 1. At any stage of an inquiry or trial under this code, if the judge or magistrate is satisfied for reasons to be recorded that the personal attendance of the accused before the court is not necessary in the interest of justice, or that the accused persistently or continuously disturbs the proceedings in the court, the judge or magistrate may, if the accused is represented by a pleader, dispense with his attendance and proceed with such inquiry or trial in his absence, and may at any subsequent stage of proceedings direct the personal attendance of such accused. தேவைப்படும் பொழுது நீதிபதி நீ வெளியே இரு அப்படின்னு சொல்லலாம். எப்போ, in the interest of justice or when that person continuously persistently disturb the proceedings of that particular case அப்படிங்கிற உள்நிலையில, even though the procedure contemplates his presence, the court concerned may dispense with his presence. அதான் subsection 1. Then subsection 2. Subsection 2 என்ன அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, if the accused in any such case is not represented by a pleader, then if the judge thinks fit for the reasons to be recorded, அதாவது subsection 1 வந்து அவரை டிஸ்பென்ஸ் பண்றது. subsection 2 வந்து when his presence is necessary அப்படின்னு கோர்ட் ஃபீல் பண்ணுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரை அட்ஜர்ன் பண்ணிட்டு அவருடைய பிரசன்ஸ்ல எடுப்பதற்கு என்ன பண்ணலாம், ஒரு அட்ஜர்ன்மெண்ட் பண்ணலாம். subsection 2, if the accused in any such case is not represented by a pleader, or if the judge or magistrate considers his personal attendance necessary, he may, if he thinks fit and for reasons to be recorded by him, either adjourn such inquiry or trial or order that the case of such accused be taken up or tried separately. இதான் subsection 2. So section 370 is with regard to provision for inquiries or trials being held in the absence of accused in certain cases. அதுல subsection 1 என்ன பார்த்தோம், only in the interest of justice and only when that trial is persistently affected by the activities of that accused person, he can be dispensed அப்படின்னு பார்த்தோம். Then section 318,
ப்ரொசீஜர் வேர் அக்யூஸ்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொசீடிங்ஸ். நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியனுக்கு மேல நடக்கும். அவருக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த தமிழோ அல்லது அந்த ஆங்கிலமோ அல்லது அந்த நீதிமன்றத்துடைய அந்த பரிபாலனமோ அவருக்கு புரியாது. அப்ப அதற்காக நம்ம அந்த வழக்கை விசாரிக்காம ஒத்தி வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா we can never complete a trial. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா you can proceed with the trial. It is immaterial whether that accused person knows or understand the proceedings அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் உயர் நீதிமன்றத்திற்கு நீங்க வழக்கை முடிச்சுட்டு அனுப்பி வச்சிருங்க. உயர் நீதிமன்றம் தனக்கு சரியான இது பண்றத சப்சிக்வெண்டா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 318. ப்ரொசீஜர் வேர் அக்யூஸ்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் proceedings. If the accused, though not of unsound mind, cannot be made to understand the proceedings, the court may proceed with the inquiry or trial, and in the case of a court other than a high court, if such proceedings result in a conviction, the proceedings shall be forwarded to the high court with a report of the circumstances of the case, and the high court shall pass thereon such order as it thinks fit அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேரடியாக அவர் மனநலம் பாதிக்கப்படல, அவர் ஸ்டூடெண்ட் மேன் தான் அந்த அக்யூஸ்ட் பர்சன். பட் என்ன அந்த மொழி தெரியாத காரணத்தினாலோ அல்லது ஏனைய காரணங்களாலோ he cannot understand the proceedings or trial அப்படிங்கிறதுக்காக ஹோல்டு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வழக்கை விசாரிச்சுட்டு முடிச்சிடலாம். ப்ரொவைடட் at the end of the trial if the conviction has been passed அப்படின்னா அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி you should forward it to the high court. Then the high court would decide with regard to pass such orders as it thinks fit. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணும் ஹை கோர்ட் முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழமை நீதிமன்றங்கள் என்ன பண்ண முடியாது, அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தேவையில்லாம அட்ஜர்மெண்ட் கொடுக்கறத ஏத்துக்க முடியாது. சரியா? Then section 319, power to proceed against other persons appearing to be guilty of offense. So section 319 என்னன்னா, ஒரு வழக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். ஒருவர் மீதான குற்றத்திற்கு முகாந்தாரம் இல்லை, மற்றவர்கள் மீதான குற்றத்திற்கு முகாந்தாரம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 319. Power to proceed against other persons appearing to be guilty of offense. Subsection 1, where in the course of any inquiry into or trial of an offense, it appears from the evidence that any person not being the accused has committed any offense for which such person could be tried together with the accused, the court may proceed against such person for the offense which he appears to have committed. Section 319 ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாருங்க. Power to proceed against other persons appearing to be guilty of offense. Subsection 1 என்ன சொல்லுதுன்னா, based on the evidence in a trial, it is the possibility is that some other person has committed the offense. இந்த நபர் அதை செய்வதை விட வேறு ஒரு நபர் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு அந்த நீதிமன்றம் கருதினால் அந்த நபரையும் ஏற்கனவே இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்க குற்றவாளியோடு சேர்த்து இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் 319 சப் கிளாஸ் 1. இதுதான் வந்து பியூட்டி ஆஃப் கோர்ட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ வி ஆர் ஃபாலோயிங் அக்யூசரி ப்ராசஸ். நம்ம வந்து ட்ரையலை பொறுத்தவரைக்கும், கிரிமினல் ட்ரையலை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து இன்குவஸ்டோரியல் ப்ராசஸ், இன்னொன்னு அட்வர்சரி ஆர் அக்யூஸ்டரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஆரம்ப காலத்துல லா காலேஜ் சேர்ந்த புதுசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறந்தே போயிருப்போம். அதாவது நம்மளுடைய சிஸ்டம் என்னன்னா, ஒரு நபர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள மட்டும்தான் போகுது. ஒரு நீதிமன்றம் என்ன பண்றதில்ல, ஒரு நீதிமன்றமோ இல்ல ஒரு அரசு வழக்கறிஞரோ நேரடியாக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சாட்சிகளையோ அல்லது ஆவணங்களையோ விசாரிச்சு வாக்குமூலம் பெறுவதில்லை, அது சம்பந்தமான பணிகளை செய்வதில்லை. ஒரு காவல்துறை சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு நபரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த நபர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா அப்படிங்கறதான் தீர்மானிக்கிறோம். இதுக்கு பேர் தான் அக்யூசரி அப்படிங்கிற ப்ராசஸ். அக்யூசரி ஆர் அட்வர்சரியல் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இன்குவஸ்டோரியல் ப்ராசஸ் அப்படின்னா அந்த நீதிபதி நினைத்தால் அந்த வழக்கை இப்படி விசாரிக்க வேண்டும், இவர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்படும். ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி கிடையாது. சில ப்ரொவிஷன்ஸ், அப்படிப்பட்ட சில ப்ரொவிஷன்ஸ், அதுல ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 1. அப்போ ஒரு காவல்துறை ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை செய்யவில்லை, இனிமே அந்த வழக்கை நம்ம விசாரிச்சு முடிச்சா கண்டிப்பா இவர் அக்விட்டல் தான் ஆவாரு, விடுதலை தான் செய்யப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கணுங்கிற விஷயம் கிடையாது. நீதிபதிக்கும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதா, நீதிபதிக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கு. சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 319. சரியா? Then subsection 2, where such person is not attending in the court, he may be arrested or summoned as circumstances of the case may require for the purpose aforesaid அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அத்தகைய நபர் மீது ஒரு எவிடன்ஸை பேஸ் பண்ணி இவர் செய்திருப்பார் அப்படின்னு தெரியும் பொழுது அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்குல அவரையும் ட்ரையல் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம்.
Then subsection 3, any person attending the court, although not under arrest or upon a summons, may be detained by such court for the purpose of the inquiry into or trial of the offense which he appears to have been committed. அப்போ அத்தகைய நபரை இந்த வழக்குல ஆஜராகிட்டு இருக்காரு, ஆனா அவர் கைது செய்யப்படவில்லை, அவருக்கு எதிராக சம்மன்ஸ் கொடுக்கப்படல அப்படிங்கிறதுக்காக அவரை நம்ம வழக்குல சேர்க்காமையோ இல்ல அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு இன்குயரி நடத்துறதுக்கு அதெல்லாம் தடை கிடையாது. அப்ப என்ன கிடையாது, ஒரு நபர் இவர் செய்திருக்கலாம் அப்படின்னு தெரியும் பொழுது அவரை கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மீது அந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு சம்மன் சர்வ் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நிலைநாட்டுவதற்காக இத்தகைய அதிகாரங்கள் அந்த நீதிமன்றத்திற்கு, அந்த பிரிசைடிங் ஆபீசர் ஆஃப் த கோர்ட்டுக்கு வழங்கப்பட்டது. தென் சப்செக்ஷன் 4, வேர் த கோர்ட் ப்ரொசீட்ஸ் அகேன்ஸ்ட் எனி பர்சன் அண்டர் சப்செக்ஷன் 1, then A, the proceedings in respect of such person shall be commenced afresh and witnesses reheard. புதுசா ஒரு நபரை குற்றம் செய்திருக்கலாம் அப்படின்னு கருதி அந்த வழக்கில் சேர்க்கிறோம். A1 மட்டும் தான் இருக்காரு, A2 ஒருத்தர் சேர்க்கிறோம். and based on the evidence and during the course of trial அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு எதிராக அந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து shall be commenced afresh and witnesses should be reheard அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ recalling and re-examination of witness என்ன செக்ஷன்ல பார்த்தோம், நேத்து பார்த்தோம், செக்ஷன் 311ல பார்த்தோம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்த வார்த்தை வரும் பொழுது நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். Then B, subject to the provisions of clause A, the case may proceed as if such person has been accused person when the court took cognizance of the offense upon which the inquiry or trial was commenced அப்படின்னு சொல்றது. So subject to the provisions of clause A, ஒரிஜினலா ஒரு குற்றவாளிக்கு என்ன அவருக்கு அகைன்ஸ்டா எப்படி அந்த ப்ரொசீஜர் கமெண்ட்ஸ் ஆகுமோ, சேர்க்கப்பட்ட குற்றவாளிக்கு எதிராகவும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி யூ கேன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் the last subsection. Then section 320, அடுத்த செக்ஷன் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். இதை நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்டிங்னா சமரசம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ப்ளீ பார்கெனிங் 2 நாள் முன்னாடி எடுத்தனால அதுக்கும் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஒரு ஐபிசில செக்ஷன் 379 பனிஷ்மெண்ட் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கு கீழே தட் நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ் போட்டிருக்கும். என்ன, காக்னிசபிள், நான் பெயிலபிள், triable by magistrate of first class, hyphen compounded by the person whose property has been stolen அப்படின்னு இருக்கும். ஐபிசில செக்ஷன் 379 என்னது, பனிஷ்மெண்ட் ஆஃப் தெஃப்ட். ஸோ அப்போ ஒரு திருட்டு வழக்கில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அந்த வழக்கை அவர் சமரசம் செய்து கொள்ளலாம். யாருடைய அனுமதியோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய ஒரு பொருளை திருடினாரோ, இவர் சொல்றாரு, ஐயா நான் அன்னைக்கு எனக்கு வேற வழி இல்லாம திருடிட்டேன், இதை நான் கொடுத்துட்றேன், அந்த வழக்கை நீங்க வாபஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா அதுதான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றது. சில வழக்குகள்ல என்ன போட்டிருக்கோம்னா காம்பவுண்டட் வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ தெர் ஆர் ஒன்லி 2 kinds ஆஃப் கேசஸ். அந்த அஃபென்ஸ்லயே காம்பவுண்டபிலிட்டி அப்படிங்கறத அனுமதிக்கப்பட்டிருக்கும். கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ்ல ஐபிசில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல போட்டிருக்கணும். சரியா, சாரி சிஆர்பிசில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ்ல போட்டிருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட அஃபென்ஸை மட்டும் தான் காம்பவுண்ட் பண்ண முடியும். சில அஃபென்ஸை அந்த நபர்களுடைய சமரசத்தோட காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். சில ஒரு கிரீவியஸ் அஃபென்ஸை வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்டை பண்ணிக்கலாம். சில அஃபென்சஸ் இஸ் அகைன்ஸ்ட் த சொசைட்டி ஆர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா அத்தகைய அஃபென்ஸை கண்டிப்பா காம்பவுண்டபிளே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் அ உமன், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் அ சில்ட்ரன், ஒரு ரேப், ஒரு ப்ரூட்டல் ஆசிட் அட்டாக், இதெல்லாம் போயிட்டு காம்பவுண்டிங் பண்றதுக்கு அனுமதிச்சா அப்ப எல்லாருமே மைனர் குஞ்சா ஆயிரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான அஃபென்சஸை என்ன பண்ண முடியாது, காம்பவுண்டிங் பண்ண முடியாது. ஸோ காம்பவுண்டிங் என்பது இதுதான், சமரசம் செய்வதற்கு அந்த அஃபென்ஸ்லயே வழிவகை செய்யப்பட்டிருந்தால் அதை நீங்க பண்ணலாம். அதான் செக்ஷன் 320. ஸோ அப்போ இட் அமௌண்ட்ஸ் டு அக்விட்டல். ஸோ ஒரு அஃபென்ஸை ஒருத்தர் காம்பவுண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு, சமரச மனுவை தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நார்மலா எப்போ காம்பவுண்டிங் அஃபென்ஸ் பண்ணுவோம்னா அட் த டைம் ஆஃப் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டை வர வச்சு காம்பவுண்டிங் அஃபென்ஸ் காம்பவுண்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுவோம். அந்த அஃபென்ஸ் காம்பவுண்டிங்கா இருந்தா ஜட்ஜ் அதை ஏற்றுப்பாரு. காம்பவுண்டிங்கா இல்ல, ஈவன் வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் இட் இஸ் நாட் காம்பவுண்டபிள். அப்ப என்ன சார் பண்றது, அப்போ அந்த அக்யூஸ்டா ஹாஸ்டைல் ஆக்கணும். மேல பாக்ஸ் ஏற்றி இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, இவங்களை அடிச்சாரா, இல்லங்க அடிக்கல அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிட்டு தென் த கேஸ் வுட் பி ப்ரொசீடர் ஆஸ் பர் த ப்ரொசீஜர். சரியா, இதுதான் காம்பவுண்டிங். அப்ப காம்பவுண்டிங்க்கும் ப்ளீ பார்கெனிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ளீ பார்கெனிங் என்பது நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கான தண்டனையை குறைத்து கொடுங்கள், அவர்களுக்கு நான் இழப்பீடு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ கோர்ட் என்ன பண்றாங்க, ப்ளீ பார்கெனிங் நாம ஏற்கனவே பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்கணும். ப்ளீ பார்கெனிங்
அதுல அதிகபட்சம் எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு அதிகபட்ச தண்டனையில பாதியை கொடுக்கலாம், இல்ல 1/4 ஆஃப் த பனிஷ்மெண்ட் இன் கேசஸ் வேர் the process of admonition or other things cannot be used. பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த ப்ளீ பார்கெனிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதை பார்த்தோம். அதே மாதிரி ப்ளீ பார்கெனிங் கான ப்ரொசீஜருங்கிறது தனியா பார்த்தோம். ஸோ ப்ளீ பார்கெனிங் என்பது அந்த தண்டனையை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகைகள். காம்பவுண்டிங் என்பது அந்த வழக்கிலிருந்தே விடுவிக்கப்பட்டதற்கான வழிமுறைகள். இதுதான் ப்ளீ பார்கெனிங்கோ as the name itself suggesting ப்ளீ பார்கெனிங். இவ்வளவு தண்டனை கிடைக்க வேண்டிய இடத்தில் எனக்கு இந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு பேர் ப்ளீ பார்கெனிங். காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ்ங்கிறது இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த விஷயம். இதான் செக்ஷன் 320 காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். சப்செக்ஷன் 1 the offense punishable under sections of the IPC specified in the first two columns of the table next following may be compounded by the person mentioned in the third column of the table அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சில அஃபென்சஸ அந்த நபருடைய அனுமதியோடயே நம்ம சமரசம் ஆயிக்கலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, theft 379 the owner of the property stolen அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் நினைத்தால் இந்த வழக்கில் காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம் அக்யூஸ்ட் பர்சனோட. then subsection 2 the offense punishable under sections of IPC specified in first two columns of the table next following may with the permission of the court before which any prosecution for such offense is pending be compounded by the person mentioned in the column of that table அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ யாருடைய அனுமதியோடு பெறப்படலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 320. சப்செக்ஷன் 1 இருக்கட்டும், சப்செக்ஷன் 2 இருக்கட்டும். தென் சப்செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when an offense is compoundable under this section, the abatement of such offense or an attempt to commit such offense when the attempt is itself an offense or where the accused is liable under section 334, அதான் நம்ம பார்த்திருப்போம், செக்ஷன் 34 and 149, அந்த காமன் இன்டென்ஷன் காமன் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கேசஸ்ல மேபி காம்பவுண்டட் இன் லைக் மேனர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குற்றத்தை காம்பவுண்டிங் செய்யக்கூடிய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை தூண்டிவிட்ட அதற்கான அஃபென்ஸையும் காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம், அல்லது attempt to commit such offense if it is an offense அதையும் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம் சொல்றதுதான் subsection 3. then subsection 4a when the person who would otherwise be competent to compound in offense under this section is under the age of 18 years or is an idiot or a lunatic, any person competent to contract on his behalf may with the permission of the court compound such offense. உதாரணத்துக்கு ஒரு குழந்தையிடம் இருந்து நீங்க ஒரு போனை பறிச்சுட்டு போயிட்டீங்க, அந்த குழந்தை காம்பவுண்டிங் பண்ண முடியுமா? he cannot think of its own. அப்ப என்னன்னா on behalf of that child who can make a compounding application of பாத்தீங்கன்னா that parent or the guardian. சரியா? then B when the person would otherwise be competent to compound an offense under this section is dead, the legal representative of such person may with the consent of the court compound the offense அப்படின்னு சொல்றாங்க. சில வழக்குகள்ல அந்த காம்பவுண்டிங் பண்ணக்கூடிய நபர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வாரிசுதாரர்கள் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நீதிமன்றத்தின் அனுமதியோடு என்ன பண்ணிக்கலாம், காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. then subsection 5 when the accused has committed for trial or when he has been convicted, அந்த காம்பவுண்டிங் எப்போ பண்ணலாம்? நார்மலா ஒரு பர்டிகுலர் கேஸ் அந்த கோர்ட் எந்த கோர்ட்ல அந்த வழக்கு ட்ரையலுக்காக பெண்டிங்ல இருக்கோ அந்த கோர்ட்ல நம்ம மனு போட்டு போடுவோம். சில நேரங்கள்ல அப்பீல் பெண்டிங்ல இருக்கும்போது கூட வழக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு, நீ குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டவட்டாய், அதற்கு மேல ஒரு அப்பீல் பெண்டிங்ல இருக்கு, அல்லது ஒரு ரிவிஷன் பெண்டிங்ல இருக்கு, அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற அந்த கேஸை கமிட்டலுக்காக செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. கமிட்டல்னா என்ன அர்த்தம்? செஷன்ஸ் கோர்ட் ட்ரையல் எடுத்துக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிற ஒரு அஃபென்ஸ் இருக்கு, கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஸோ அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டாரு, கமிட்டல் பண்ணிட்டாரு. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல காம்பவுண்டிங் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 5. when the accused has been committed for trial or when he has been convicted and an appeal is pending, no composition for the offense shall be allowed without the leave of the court to which he is committed or as the case may be before which the appeal is to be heard. அப்போ அந்த நீதிமன்றத்தின் அனுமதியோடு மட்டும்தான் பண்ண முடியும், மற்ற சமயத்தில் பண்ண முடியாதுன்றாங்க. எங்க அப்பீல் பெண்டிங்ல இருக்கோ, எங்க ரிவிஷன் பெண்டிங்ல இருக்கோ, அல்லது எங்க கமிட்டல் செய்யப்பட்டிருக்கோ அந்த செஷன்ஸ் கோர்ட்டுடைய அனுமதியோடு தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. subsection 6 a high court or court of session acting in exercise of its powers of revision under section 401 may allow any person to compound any offense which such person is competent to compound under this section. So இது வந்து with regard to revisionary power, நான் இது ஏற்கனவே போனதுலேயே சொல்லிட்டேன். then subsection 7 no offense shall be compounded if the accused is by reason of previous conviction liable either to enhanced punishment or to a punishment of a different kind of such offense. ஏற்கனவே அவருக்கு இது ஒரு தொழிலா இருக்கு அப்படின்னு சொன்னால்
அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே if he is convicted of that kind of an offense or he is entitled for enhanced punishment. enhanced punishment எங்க வரும்? ஐபிசில வரும். எந்த செக்ஷன்ல வரும்? ஞாபகம் இருக்கா? செக்ஷன் 75ல வருமா? enhanced punishment ஒரு 2 சாப்டருக்கு மட்டும் வரும். சாப்டர் 12 and சாப்டர் 18. அதாவது with regard to coin or stampage, கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் இதற்கு எதிரான இந்த சாப்டருக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர். அதே மாதிரி அஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 378ல ஆரம்பிச்சு அந்த 462 வரைக்கும் இருக்கக்கூடிய தெஃப்ட் மற்ற விஷயங்கள்ல ஒரு நபர் மறுபடியும் அதே தவறை செய்தால் he is entitled for enhanced punishment அப்படின்னு இருக்கும். அந்த தண்டனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை விட அந்த குற்றத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை விட நீதிபதி தண்டனையை உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னு இருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு இது பொருந்தாது. Then subsection 8, the composition of an offense under this section shall have the effect of an acquittal and acquittal of the accused with whom the offense has been compounded அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காம்போசிஷன் அப்படிங்கறது அதாவது காம்பவுண்டிங் மனு தாக்கல் பண்ணிட்டீங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது உங்களை நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டதற்கான அர்த்தம். சரியா? அப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டா if you have been convicted in any case அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் ஃபார்ம்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க காம்பவுண்டிங் ப்ரொடிஷன் போட்டு கேஸை முடிச்சிட்டீங்க, அப்ப என்ன பண்ணணும்? நோ அப்படின்னு போடணும். பிகாஸ் இட் அமௌண்ட்ஸ் டு அக்விட்டல். சரியா? தென் சப்செக்ஷன் 9, no offense shall be compounded except as provided by this section அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செக்ஷனுக்கு உட்பட்டு தான் காம்பவுண்டிங் பண்ண முடியும். இதுதான் செக்ஷன் 320 முக்கியமான ஒரு செக்ஷன். தென் செக்ஷன் 321 இதுவும் ஒரு முக்கியமான செக்ஷன் தான். வித்ட்ராயல் ஃப்ரம் ப்ராசிக்யூஷன். ஒரு ப்ராசிக்யூஷன் ஒரு வழக்கை திரும்ப பெறுவதற்கான வழிவகைகள் என்ன, யாரு அதற்கான மனுவை தாக்கல் செய்யணும் என்ன நமக்கு தெரியும். ப்ராசிக்யூஷன் தான் பாதிக்கப்பட்டவருக்காக வழக்கை நடத்துது. அப்ப பாதிக்கப்பட்டவருக்காக நடத்தக்கூடிய அந்த வழக்கை ப்ராசிக்யூஷன் வித்ட்ரா பண்ணா அது எப்படி நியாயமா இருக்கும்? அப்போ நான் விரும்பின பிறகு நாளைக்கு நான் ஒரு ஏபிபி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆப்போசிட் பார்ட்டியை வர வச்சு வித்ட்ரா பண்ணிக்கிறேன்ப்பா என்ன கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? அது என்ன அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல பார்ப்போம். செக்ஷன் 321, withdrawal from prosecution. The public prosecutor or APP in charge of a case may, with the consent of the court, at any time before the judgment is pronounced, withdraw from the prosecution of any person, either generally or in respect of any one or more of the offenses for which he is tried, and upon such withdrawal அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்ப பண்ணலாம்? நீதிமன்றத்தின் அனுமதியோடு பெறலாம். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, இன்னும் தீர்ப்பினை வழங்கவில்லை ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேட் போடுறாங்க, அன்னைக்கு கூட போய் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க கூடாது. அதுதான் 2 முக்கியமான கிரைட்டீரியா. சரியா? And upon such withdrawal, A, if it is made before a charge has been framed, the accused shall be discharged in respect of such offense or offenses. So அப்போ அப்படி ஒரு withdrawal இதை தாக்கல் பண்றாரு அந்த பிபிஆர் ஏபி before some charge has been framed against accused அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சார்ஜை ஃப்ரேம் பண்ணாம அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. as per A, if it is made before a charge has been framed, the accused shall be discharged in respect of such offense or offenses. B, if it is made after a charge has been framed or when under this code no charge is required, he shall be acquitted. அப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தரை பண்ணா it is acquittal order should be passed based on the withdrawal of prosecution. அதே சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணா discharge order has to be passed against that accused person based on the withdrawal அப்படிங்கறத சொல்றாங்க. Then provided that where such offense 1 was against any law relating to a matter which the executing power of the union extend. அதாவது சிம்பிள், ஃபுல்லா படிக்க வேண்டாம். அதாவது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ ஒரு ஏபிபியோ தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டு பண்ணலாம். ஆனால் அந்த வழக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சியால இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு வழக்கு, அல்லது அந்த சட்டம் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் செய்திருக்கக்கூடிய அந்த குற்றம் சார்ந்த சட்டம் it is with regard to the executive power of union. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த he cannot engress his powers. இல்லையா? அவர் அத்துமீற முடியாது. ஒரு பிபிஓ ஏபிபிஓ ஒரு மத்திய அரசு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிருக்காங்க, அப்படி இல்லைன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கு, ஒரு சிபிஐ மாதிரியான அமைப்பு, அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த அஃபென்ஸே வித் ரிகார்ட் டு தி எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நெசசரி ஃபார் ஃபைலிங் த வித்ட்ராயல் அப்ளிகேஷன். அப்படி பண்ணாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 4 விஷயங்கள் நான் என்னென்னலாம் எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, வேர் த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதான் நான் சொன்னாலே சிபிஐ போன்ற அமைப்புகள் விசாரணை நடத்தி இருந்தால், அல்லது
ஒரு மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்தினை சேதப்படுத்தியதாக ஒரு வழக்கு நடந்தால், அல்லது அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் வந்தால், அல்லது ஒரு பப்ளிக் ஆஃபீசர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஆஃபீசருக்கு அகேன்ஸ்டா ஒரு அஃபென்ஸ், அவர் அந்த கெப்பாசிட்டில இருக்கும்போது பண்ணதா ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னார், இந்த 4 கேட்டகரிக்கும் தட் ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆர் பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? To withdraw the prosecution and the court shall, before according consent, direct the prosecutor to produce before it the permission granted by the central government to withdraw from the prosecution. So that permission should be necessary to be granted from the central government. இதுதான் வந்து section 321 withdrawal from prosecution. Section 322 procedure in cases which magistrate cannot dispose of. அவர் வந்து ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டாரு, ட்ரையல் அப்பதான் தெரியுது இதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, இல்ல இது வந்து ரொம்ப தீவிரமான வழக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிடணும், ஃபார்வர்ட் பண்ணிடணும் ஒரு பிரீஃப் ரிப்போர்ட்டோட. அந்த சச் மேஜிஸ்ட்ரேட் ஷால் டிசைட். சரியா? இதுதான் வந்து செக்ஷன் 322 ப்ரொசீஜர் இன் கேசஸ் விச் மேஜிஸ்ட்ரேட் cannot dispose of. Subsection 1 if in the course of any inquiry into an offense or trial before magistrate in any district the evidence appears to him to warrant a presumption A that he has no jurisdiction to try the case or committed for trial, B that the case is on which should be tried or committed for trial by some other magistrate in the district, or that the case should be tried by the chief judicial magistrate அப்படின்னா you should make a report stating the above aspects and forward it to the chief judicial magistrate or to such other magistrate whom he thinks that he is entitled to try that particular case. சரியா? Subsection 2 the magistrate to whom the case is submitted may, if so empowered, either try the case himself or ask his subordinate to try the particular case அப்படின்னு சொல்றாங்க. Then section 323 procedure when after commencement of inquiry or trial magistrate finds case should be committed. If in an inquiry into an offense or trial before a magistrate it appears to him at any stage of proceeding before signing judgment, ஒரு நீதிபதி தீர்ப்பினை கையெழுத்திடுவதற்கு முன்பு, that the case is one which ought to be tried by the court of session, he shall commit it to the court under the provisions herein before contained, and then the provisions of trial of sessions court should be made அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டேன், ஆனால் தீர்ப்பில் நான் கையெழுத்திடவில்லை அப்படின்னு சொன்னால் நான் அந்த மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும் பட்சத்தில் ஐ கேன் கமிட் இட் டு த செஷன்ஸ் கோர்ட் ஃபார் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பட் பிஃபோர் சைனிங் த ஜட்ஜ்மெண்ட், ஸோ ஒன்ஸ் இஃப் ஐ சைன் த ஜட்ஜ்மெண்ட் தென் இட் வில் பி டிஸ்கஸ்ட் அண்டர் irregularity proceedings. irregularity of proceedingsல எதெல்லாம் வைட்டல், எதெல்லாம் ஃபேட்டல் டு த கேஸ், அந்த எதெல்லாம் நாட் ஃபேட்டல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே போயிடும். கையெழுத்து போடுவதற்கு முன் நான் என்ன பண்ணலாம், கமிட் பண்ணலாம். Then section 324 trial of persons previously convicted of offenses against coinage, stamp law or property. Section 324 சிஆர்பிசியும் செக்ஷன் 75 ஐபிசியும் மேட்ச் ஆகுது. enhanced punishment அதான் மாத்தி கொடுத்திருக்காங்க. Section 324 trial of persons convicted of offenses against coinage, stamp law or property. இது எங்க வந்துச்சு? செக்ஷன் 75ல enhanced punishment அப்படிங்கிற டாபிக்ல வந்துச்சு. சாப்டர் 12 ஆர் சாப்டர் 17 ஆஃப் ஐபிசி, இந்த 2 சாப்டருக்கு மட்டும் தான் என்ஹான்ஸ் பனிஷ்மென்ட் கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. அதாவது உயர்த்தி வழங்கக்கூடிய தண்டனை. சரியா? சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அவர்கிட்ட, that he has been previously convicted for the offense under chapter 12 with regard to coinage or government stamps, or chapter 17 offenses against property. அப்ப அவர் என்ன பண்ணணும், உயர்த்தி தண்டனை வழங்கணும். ஆனா அவருக்கு அந்த தண்டனை வழங்குவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு வருஷம் வரைக்கும் தண்டனை வழங்கலாம்? ஒரு குறிப்பிட்ட காலம், 3 வருஷத்துக்குள்ளதான் தண்டனை வழங்கணும் அப்படின்னு சட்டத்துல இருக்கு. அப்ப என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் வழங்க முடியாதுல்ல அவரு. அப்ப என்ன பண்ணணும்னா அதான் செக்ஷன் 324 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. Of any offense punishable under either of those chapters with imprisonment for a term of 3 years or upwards, and the magistrate before whom the case is pending is satisfied that there is ground for presuming that such person has committed the offense, he shall be sent for trial to the chief judicial magistrate or committed to the court of session unless the magistrate is competent to try the case and is of opinion that he can himself pass an adequate sentence if the accused is convicted. சரியா? பாத்துக்கோங்க. Then subsection 2 where any person is sent for trial to the CJM or committed to the court of session, any other person accused jointly with him in the same inquiry or trial be similarly sent or committed unless the magistrate discharges such other persons under section 239 or section 245. 2 நபர்கள் மீது ஒரு வழக்கு நடக்குது. அதுல ஒரு நபர் is entitled for enhanced punishment. ஏற்கனவே இதே சாப்டர்ல இருக்கக்கூடிய அஃபென்ஸ்ல கன்விக்ஷன் ஆயிருக்கு. இன்னொரு நபருக்கு இதுதான் முதல்
வழக்கு அப்படின்னா 2 நபர்களையும் சேர்த்து அந்த வழக்கை மொத்தமா நீங்க என்ன பண்ணீங்க அந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இல்ல ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ கமிட்டல் பண்ணிடுங்க, அவங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் செக்ஷன் 325 ப்ரொசீஜர் வென் மேஜிஸ்ட்ரேட் cannot பாஸ் சென்டென்ஸ் சஃபிஷியன்ட்லி சிவியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வழக்கு விசாரிச்ச அந்த குற்றவியல் நடுவர் என்ன பண்றாரு, நினைக்கிறாரு வழக்கு விசாரணை முடிச்சிருக்காருமா, தட் அக்யூஸ் should be punished more severe or different kind of punishment should be provided to him அப்படின்னு நினைக்கிறாரு. He is entitled after conclusion of trial that magistrate is feeling that person is accused is entitled for higher punishment or different punishment அப்படின்னு சொன்னால், அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவர் என்ன பண்ணலாம், he can forward the accused to the CJM சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 325 சப்செக்ஷன் 1. தென் சப்செக்ஷன் 2 இது வந்து செக்ஷன் 106 சிஆர்பிசியில் வரக்கூடிய கேசஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் ப்ரொசீஜர் ஆஸ் டு பாண்ட்ஸ் அண்ட் ஷூரிட்டிஸ். தென் சப்செக்ஷன் 2 when more accused than one are being tried together and magistrate considers it necessary to proceed under subsection 1 regard of such accused who are in his opinion guilty to the chief judicial magistrate. ஸோ அப்போ அந்த மாதிரி அனுப்பப்பட்டால் அந்த சிஜே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வழக்குல ஒருத்தவருக்கு மேல மட்டும் அப்படி ஒரு முடிவு இருந்தா கூட மொத்தமா அனுப்பிட்டா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வில் conduct the case and he may call for additional evidence or etc to be followed as per the procedure of law. Then section 326 conviction or commitment on evidence partly recorded by one magistrate and partly by another. ஒரு வழக்க பாதி விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஒரு நீதிபதி அதிகபட்சம் ஒரு கோர்ட்ல எத்தனை வருஷம் இருக்க முடியும், ஒரு 3 வருஷம் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க, 3வது வருஷம் முடிய போகுது, பாதி எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த ஒரு ஆத்தர் வராரு, அவர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்கணுமா, இல்ல he can continue from where it has been left behind அப்படின்னு சொல்றதுதான் section 326. Conviction or commitment on evidence partly recorded by one magistrate and partly by another. Subsection 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, in a case or trial when succeeded by another judge or magistrate who has and who exercises such jurisdiction, the judge or magistrate so succeeding may act on the evidence or recorded by his predecessor or partly recorded by himself அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவருக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆனா அந்த கண்டினியூ பண்ணக்கூடிய ஜட்ஜ் நினைக்கிறார் ஃபர்தர் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபிட்னஸ் தேவைன்னா he may recall or he may continue whatever necessary things to be done. Then subsection 2 when a case is transferred, ஒரு ஜட்ஜ் கிட்ட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அப்ப அவரும் மேல சொன்ன அந்த ப்ரொசீஜருக்கு உட்பட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 2. சரியா? பட் திஸ் provision does not apply subsection 3. Nothing in this section applies to summary trials or cases in which proceedings have been stayed under section 322 or in which proceedings have been submitted to a superior magistrate under section 325. So section 322 section 325 க்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 322 வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் இன்னொரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு டிஸ்போஸ் பண்றாரு. அப்போ அதிகாரம் இல்லாம ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த புது மேஜிஸ்ட்ரேட் ஃப்ரெஷ்ஷா தான் ரெக்கார்ட் பண்ணணும், கண்டினியூ பண்ண முடியாது. அதே மாதிரி செக்ஷன் 325ல பனிஷ்மெண்ட் வந்து வேற கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட், சிவியர் பனிஷ்மெண்ட் இல்ல மற்ற இது சிஜிஎம் தான் டிசைட் பண்ணணும், அவர் அனுப்புறாரு இல்லையா? அப்போ அதுலயும் இவர் எதுவும் பண்ண முடியாது, கண்டினியூஸா ஃப்ரெஷ்ஷா தான் அவரு பண்ணணும். இதுதான் சொல்றாங்க. Then section 327 last section under this chapter, that is chapter 24 general provisions as to inquiries and trial. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 327 கோர்ட் டு பி ஓபன் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் டு பி ஓபன், நீதிமன்றத்தில் தேவைப்பட்டால் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்றது மாதிரி அந்த ட்ரையல் நடக்கணும். ஆனால் அந்த நீதிபதி நினைத்தால் சிலர் வெளியில இருக்கணும், இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி உத்தரவும் பிறப்பிக்கலாம். வித் ரிகார்ட் டு அஃபென்சஸ் அண்டர் ரேப் செக்ஷன் 376 A B C D and E அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன் கேமரால தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்குல கூட இப்ப அந்த பார்ட்டிஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுடைய தாய் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவர்களுடைய அந்த மனு கொடுத்தாங்கன்னா அந்த மனுவின் அடிப்படையில் கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நபரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரியான வழக்குகள்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த ரேப் அந்த மாதிரியான அஃபென்சஸ் ஆன வழக்குகள்ல யாரும் அந்த மேட்டரை பப்ளிஷ் பண்ணக்கூடாது வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, அப்படி பண்றதாக இருந்தாலும் கூட கான்பிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் சாப்டருடைய ஓவர் கம். ஓகே, தேங்க்யூ.